வெல்கம் டு அவர் கலாட்டா கேமர் சேனல். நான் உங்கள் சாஷா. இன்றைக்கி நம்ம ஒரு சிஎஸ் ரேங்க் புஷ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யாராச்சும் என் கூட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய யூஐடி இதோ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் இந்த கிரிக்கெட் ஈவெண்ட் பிடிச்சிருக்கோ மறக்காமல் அந்த ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. வாங்க நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மேட்ச் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். ஐயோ கிடைக்கலையா இது. நான் இது கிடைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு இந்த ஸ்பின் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்க்குற வியூஸ் எல்லாம் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினா கூட அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் ஈவெண்ட் பிடிச்சாமா மறக்காமல் அந்த ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஆப்போனண்ட் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்போனண்ட் கொஞ்சம் டஃப்பு தான், இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும். எனக்கு வேறு இந்த ஹிந்திக்கார பையாஸ்லாம் ஒன்றும் ஒழுங்காக ஆடுற மாதிரி தெரில. எனக்கு மைனஸ் ஆகாமல் இருந்தால் போதும் ஸ்டாரு. அதுக்கு மைனஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஒன்றே நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு அதிக கில் அந்த மாதிரி எதுலையாச்சும் ஒன்று இருக்கணும். ஓடு ஒன் டேப்பை தரமான ஒன் டேப்பு. இந்த ஒன் டேப்லாம் பிடிச்சிருக்கோன்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன். தரமான ஒன் டேப் தான். அங்கே ஒரு ஆஃப்லைன் நிற்கிறான். இல்லை ஆஃப்லைன் இல்லை, அது எனக்கு அவன் அப்படியே இருக்க நின்றுருக்கான் போல். நான் ஆஃப்லைன்னு நினச்சிட்ருக்கேன். எங்கடா போனேன் டே தம்பி. அந்த ஆஹா கண்டுபிடிச்சிட்டானே. ஒன் டேப் பிளேயர் வராதுன்னு கண்டுபிடிச்சிட்டானே. சரி என்கிட்ட இருந்தால் வேலைக்கு ஆகுது. சுற்றிட்டு போய் எப்படியாச்சும் அவனை அடித்து அவன் ரொம்ப ஆட்டம் காட்டுறான். டே தம்பு டே ஓசி டே ஏன்டா இப்படி ஓசி இருக்கீங்க. ஐயோ கடவுள். சே ஆனால் அவனுக்கு ஹெட்டு விழுந்துச்சு, இருந்தாலும் அதை ஓசிக்கில் எடுத்தான். எனக்கு எப்படி என்ன டவுட்னா அவன் ஏன் சாவலை. நான் ஆல்ரெடி அதில் ஒரு 104 வேறு போச்சுன்னு நினைக்கிறேன் சம்திங். சரி ஏதோ விடுங்க. ரவுண்டு ஜெயிச்சா போகணும் நமக்கு. நம்ம டீம்மேட் 3 கிலோ எடுத்துருக்காரு. ஆர்சிபி வாவ், ஆர்சிபி ஃபேன் போல். பரவாயில்ல, இது ஒன்றும் தப்பு இல்லை. நானே ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். அதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரெட் கலர் ஆர்டி, சிஎஸ்கே ஃபேன்ஸு எல்லோ கலர் ஆர்டி மறக்காமல் தட்டி விட்டு போயிட்டு போங்க சார். பார்க்கலாம் சிஎஸ்கேவா ஆர்சிபியான்ட்டு. எனக்கு 2 டீமுமே பிடிக்கும். எனக்கு 2 டீமில் எந்த டீமாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. என்ன சிஎஸ்கேவோட ஆர்சிபி கொஞ்சம் பிடிக்கும், அவ்வளோதான். ஐ லைக் போத் டீம்ஸ். வாங்கடா சரி யார். ஏய் அரே எங்கேருந்து அடிக்கிற. சரி தம்பி வாப்பா. மேரியோல்டு வாங்க. மேரியோல்டு அவ்வளோதான்டா. அவனுக்கு சர்ப்ரைஸ். அவனுக்கு டேமேஜ். ஐயோ அவனும் செத்துறான். ஐயோ ஆனால் அவனுக்கு டேமேஜ் ஆச்சு. அடிச்சுட்டு அப்பாடி அஜய் அடிச்சான். அஜயா அவியான் என்னடா பேர் வச்சுருக்கீங்க, ஒன்றுமே புரியல. 123 அவனுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கம்மி 20 ஹெச்பியில் அவனுக்கு 120 குறைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்ருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி இது ஐயோ வாய் குழந்தை. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும் ஏன் பிடிக்கலன்ட்டு. ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது. அப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்கிறது பொறுத்து தான் நான் ஆல்டர் பண்ணி என் வியூஸை ஏற்றுவேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்டோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா எல்லோரும் கமெண்ட்டில் ஓபின்னு போட்டுருங்கப்பா. ஐயோ நானே இது சந்துக்குள்ளலாம் பூண்டு போடுறேன். அபியான்ட்டு உன் கூட தான் வரேன். என்ன நீ இப்போ எதுக்கு மேலே போகிறான் சம்மந்தமே இல்லாமல். மேலே போனால் எப்படி இருந்தாலும் கஷ்டம் அடிக்கிறது. ஏன்னா என்கிட்ட லாங் ரேஞ்சும் இல்லை, பைசன் தான் இருக்குது. ஓஹோ தம்பி எமௌண்ட்டு போடுறாரு போல். எமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணுறாரு. ஆனால் நம்ம அந்த ஃபன்னெல்லாம் பண்ண விட மாட்டோம். நம்ம யார் ப்ரோ பிளேயர். ஓசிக்கில்லு ஏஸ் கை. நம்ம இந்த மாதிரி தான் ஓசிக்கில்லாம் எடுக்கணும். நம்ம கிட்டேருந்து ஒருத்தன் ஓசிக்கில் எடுத்துக்கலாம். நம்ம யார்கிட்ட இருந்தாச்சும் எடுக்கணும். அவன்கிட்ட இருந்தால் எடுக்கணும்னா இல்லை, யார்கிட்ட இருந்தாலும் எடுக்கலாம்.
போடு சாப்பிட. யார்கிட்ட வந்து வச்சுக்கிற? நான் யாருன்னு தெரியும்ல, ப்ரொஃபஷ்னல் பிளேயர். ஏய் நீ உனக்கு மட்டும் என்னடா ஸ்பெஷலு? சாப்பிட நீயும் போயிட்டு. ஐயோ இன்னும் ஒரு கிலோ அடிச்சா ஏசு எங்கடா இருக்குது தம்பி? நீயா வந்து மாட்டிக்கோ, அப்புறம் நானா அடிச்சேன்னா செத்து. ஐயோ 150 வேறு கொடுத்துருக்கேனே அவனுக்கு. சார் அதுக்கப்புறம் யாராச்சும் என் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த உங்கள் கமெண்ட்டில் வந்து உங்கள் ஐடியையும் உங்கள் பேரையும் போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுறீங்கிறது எனக்கு தெரியும். நான் கன்ஃபார்ம் உங்களை சேர்த்துக்கிறேன். நல்லா விளையாடுற பிளேயராக வேண்டாம். ஐயோ ஏஸ் போட்டு யாரா நீ கல் நெஞ்சுக்காரன். சார் ஏச தூக்கிட்டாங்க. பரவாயில்ல, நான் ஆப்போனன்ட் டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்ம டீம் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. எக்ஸ்பெக்டட் தான், அன்எக்ஸ்பெக்டட் தான். பரவாயில்ல, எதுவாக இருந்தால் என்ன, நான் ஜெயிச்சா போதும், அவ்வளோதான். நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு எலைட் மாஸ்டர் போகணும். இப்போ வந்து 75 ஸ்டாரில் இருக்கேன். டக்குன்னு ஒரு 80 ஸ்டார் 90 ஸ்டார் அப்படியே எலைட் மாஸ்டர் போகணும். அதுக்கு என் கூட இருந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எப்பயுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ மறக்காமல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த வாட்டி கேம் ஃபுல் ஸ்னைப்பரில் தான் உங்களா இருக்குங்க. ஸ்னைப்பர்லாம் நம்மளை அடிச்சுக்க வீட்டுக்கே வந்தாலும் அதெல்லாம் நடக்காத காரியமாச்சு. எங்கடா போனேன்? ஆஹா 150 ஆச்சே. உள்ள ஒருத்தன் இருக்கான். ஓகே கைஸ், நாங்கள் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெட் ஆர்ட்டை தெரிக்க விட்ருங்க. எங்கடா? ஓ இன்னும் ஜெயிக்கலையா? நான் கூட மண்டேல லாக் ஆச்சு. மண்டேல இப்போ லாக் ஆயிடுச்சு. அப்போ லாக் ஆகலாம் இல்லை, இப்போ லாக் ஆயிடுச்சு. இந்த பூயா வெறித்தனமான பூயாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோருக்கு சீதானு நக்க விட்டாச்சு எனிமையை. வாவ் 76 ஸ்டார். எல்லாம் இந்த கையில் போடுற மாதிரி வச்சுருக்கிறத பார்த்தா வெறுப்பாகுது. இதெல்லாம் ஒரு நான் டாப் பிளேயருக்கு தான் தெரியும். ஏன்னா என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் டாப் பண்ணாமே இருந்துச்சு. வெப்பன் வெப்பன் நம்ம ஒன் டாப் அடித்ததுனால ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. என்னங்கா சரி இன்னும் முடிக்க என்ன எவ்வளோ இருக்குது? இப்போ தான் 87% வந்துருக்கா. சந்தோஷம். சரி இன்னொரு மேட்ச் போயிடுவான். இன்னும் அதுக்கப்புறம் நருட்டோவோட செகண்ட் பார்ட்டுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வர ஜூன் மாதம் வந்து இது 8th anniversary வருது ஃப்ரீ ஃபயருக்கு. அதில் வந்து அதை கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நருட்டோ லவர் வெயிட் ஃபார் தி ஈவெண்ட். ஏதாச்சும் நல்லதாக கொடுங்களாண்ட. எல்லாத்தையுமே எடுத்தாச்சா பாருங்க, எல்லாமே ஓண்டு. இதோ இது மட்டும் இது நல்லா இருக்குதா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேட் போர்டு நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே தரமாட்டாங்க. டீம் ஸ்கின் அந்த மாதிரி இதோ இந்த மாதிரி டீம் ஸ்கின் தான் தருவாங்க. நிறைய அப்படி தானே நான் டாப் பிளேயர்ஸ் கூட விட்டு வைக்காது. அவங்களே ஏதாச்சும் ஒரு கோல்டை வச்சு பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு இது வரும். அதையும் அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணோம். கிடைக்கக்கூடாது, எவனுமே கிடைக்கக்கூடாது. காசு தரவனுக்கே நான் தரமாட்டேங்கிறேன், உனக்கு எதுக்குடா நான் தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படியே போக போக நான் இதெல்லாம் சரி பண்ண கற்றுக்கிறேன். சரி பண்ணிடுறேன், கற்றுக்கிறேங்க. அதாவது என்னன்னே தெரில, வாட்டர் கேப்பில் அந்த கேப்பில் ஒன் டாப் பேஸ் இந்த மாதிரிலாம் ஒன் டாப் பிளேயர்லாம் இருக்கிறதுனால தான்ப்பா டீமே இருக்குது. எல்லாம் ஐயோ மிஸ். சரி என்னடா ஐயோ மிஸ் ஆகுது? அதாவது அது அடிக்க முடியாது தான், கஷ்டம்தான். இருந்தாலும் அப்படியே ஒரு ஒன் டாப் பிளேயர் மாதிரி நடிக்க வேண்டியது தான்.
அதான் 1-2 அடிச்சுட்டு அப்படியே இது பண்ணிக்கணுமே. ஐயோ என்னடா இது, ஏய் யாரா நீ கோமாளி? அடையா இது நான் நினச்ச கூட பார்க்கல. எங்கேருந்துடா வந்த நீ? யாரா வீட்டில் சொல்லிட்டு வண்டியாடா? என்ன இப்படி பண்ணுற? இப்படி பண்ணிட்டானுங்க. ஐயோ என் டீம்மேட் என்ன பாட்டு மாதிரி தெரிஞ்சானுங்க. ஐயோ பாட்டு நண்பா ஈஸா அவ்வளோதான்டா. நம்ம மேட்ச் ரைடு, நம்ம மேட்ச் தான் இது எப்பயுமே. பாவம் இந்த பையனும் ரொம்ப நேரமாக அந்த ஒரு 1 டாப்க்கு ட்ரை பண்ணுறான், வர மாட்டேங்குது. என்ன பண்ண விட்றா தம்பி, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் உனக்கு வரல, லக் இல்லை உனக்கு. எமௌண்ட் மட்டும் போடுறது ஒன்றுமே பண்ணல. எமௌண்ட் போடுறது என்ன பண்ணியிருக்கான்? பரவாயில்ல, ஒரு கில் அடிச்சிருக்கான், டீசென்ட். அவன் போடலாம், நானும் போடுறது. நான் போடுறதே வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த யூஎம்பி ஸ்கின்னுக்கு இந்த யூஎம்பி ஸ்கின் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு அப்படியே சொல்லிடுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குங்க? எனக்குலாம் இது ரொம்ப பிடிக்குமா. அதாவது நான் டாப் பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் தந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வேறு ஒரு M4A1 ஸ்கின் வந்துருக்கு, இந்த மாதிரிலாம் கண்டினியூ கொடுத்துட்டே இருந்தால் தான் எங்களுக்கும் ஒரு இது இருக்கும். அப்புறம் நானும் சப்போர்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம். பரவாயில்ல, கரீனா அப்பப்போ நல்லா தான் இருக்கும். நான் கூட ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டவன்னு நினச்சேன். கரீனா பரவாயில்ல, ஏதாச்சும் 1-2 தரானே. மனநல பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் 1-2 தரானே சந்தோஷப்பட வேண்டியதான். பை சே என்னடா இது, நான் கூட மண்டையில் உள்ளவங்க வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். சரி விடுங்க, இந்த மேட்ச் அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க போகிறோம். எங்கடா என்னையும் கொஞ்சம் அடிக்க விடுங்கடா. நீங்களே அடிச்சுட்டு இருந்தா எப்படா? டேய் இதெல்லாம் ஏன்டா இல்லை எனக்கு புரியல. ஏன்டா எனக்கே அவனா ஒருத்தன் தான் கிடைக்கிறான், அவனையும் நீங்களே பிடிச்சி அடிச்சுக்கிட்டா நான் எங்கடா போவேன்? ஸோ கடவுளே, எங்கடா இருக்கான்? எண்ணி வாடா டே, வெறுப்பேத்தாதா என்கிட்ட வாடா ராசா. எங்கே வந்தேன்னா அவனுக்கு 10,000 ரூபாய்க்கு கூட ரிடும் போடுறேன்டா. எங்கடா சாவடிக்கிறதுக்கு நான் மட்டும் வருவியே? சாவட்டம் தெரியும்டா, தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் எதாவது பண்ணுவீங்க. போ அதனால் நான் அவனை விடமாட்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே பரவாயில்ல, அவன் டீம்மேட் எதுக்கு இருக்கானுங்க, முடிச்சானே பரவாயில்ல. போன மேட்ச் 1 கில் எடுத்தவன் இந்த மேட்ச் நான் 3 கில் எடுத்து ப்ரூவ் பண்ணான். நான் தான்டா இங்கே, நீங்களாம் இல்லவே இல்லை அப்படின்னு. பரவாயில்ல, இதுக்காகலாம் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. வேறு கில் எடுத்தேன்னா அப்புறம் நான் நானாகவே இருக்க மாட்டேன். ஐயால தெரிக்க விடுறேன் பாரு, தெரிக்க வாடாடி வாவு. MP40 2.0வா? சரி எப்படா உங்களுக்கு மட்டும் கிடைக்குது? நான்லாம் ஒரே எனக்கு இது கிடைக்கும்னு நினச்சேன், UMP கிடைக்கும்னு நினச்சேன். பார்த்தா குரோஸா கிடைச்சிருக்கு. நீங்களாம் நினைப்பீங்க என்ன ப்ரோ நான் டாப் பிளேயருன்னு, ஆனால் ஏதோ UMP குரோஸாலாம் பேசணும்னா நினைக்கிறீங்க. நான் ஒரே ஒரு வாட்டி டாப் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி மீன்ஸ் 1 2 to 3 டைம்ஸ். அதுவும் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு 80 ரூபா 160 ரூபா அவ்வளோதான். என்ன நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். 150 160 அதுக்கப்புறம் ஒரு 80 ரூபா அவ்வளோதான். மை பட்ஜெட் இஸ் வெரி லோ. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. அந்த 160 ரூபா எதுக்கு சொல்ல போனோன்னா மந்த்லி ஐயோ அது பேர் எதுவும் சொல்லுவாங்க, லெவலப் பாஸ் 2 டைமண்ட் கொடுத்தாங்க. ஆல் ப்ளஸ் ஸ்பின் பண்ண நாசமாக போச்சு. 8 டைமண்டுக்கு ஒன்றுமே தரல. அதுக்கப்புறம் தான் 80 டைமண்டுக்கு 100 இதை எடுத்து க்ரோஸாக எடுத்தேன். நான் யூபிக்கெலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் நினச்சது ஒன்று, கொடுத்தது ஒன்று. ஏதோ கொடுத்துறாங்களே வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுட்டேன். எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும். அதே பிடிச்சி உட்காந்துருந்தா அப்புறம் ஒன்றும் நடக்காது. வெறி நான் கொடுக்குறதையும் கொடுக்க மாட்டான். என் டீம்மேட்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் ரொம்ப இதில் இருக்கேன். ஜெயிச்சிருங்கடா. அவனுக்கு அவ்வளோ டேமேஜ் கொடுத்தான். ஒரு 70 இன்னொரு 2 70 ஒரு 13 ரஷ் அடிச்சிருந்தா அடிச்சுக்கலாம்டா. ஐயோ அடிச்சிட்றா கைப்புள்ள. எங்கடா சூப்பர்மேன் மாதிரி தாவறான், எங்கடா தாவற? இவன் தான் என்ன அடித்தவன். நாசமாக இருப்பான். நான் நல்லாவே இருக்க மாட்டேடாங்க. ஆனால் நீ பேராசில் வச்சுன்னு
அந்த ஒரு ஈவோ வச்சிருக்கேன், ரெண்டுத்துக்குமே ஈவோ வச்சிருக்கியாடா நாசமாக போனவனே. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? இந்த மாதிரி எங்கள் மனசெல்லாம் இது பண்ணுறடா நீ எல்லாம். அது என்ன நம்பருன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அது எதுக்கு அந்த நம்பர் வருது? ஒரு வேளை கில் கவுண்டாக இருக்குமோ அந்த கன்னில்? என்னவா இருக்கும்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யாரும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு. சரி ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் டுவெல்ல நம்ம ஆட்டத்தை கொஞ்சம் காட்டணும். இல்லைன்னா அவங்களாம் பயம் விட்டு போயிடும்ல. காட்ட வேணாமா? மாஸ்டர் பிளேயரு 76 ஸ்டாரில் இருக்கேன். அப்போனா என்ன மாதிரி பிளேயர்னு காட்டணும். அப்போ தான் இவங்களுக்குலாம் தெரியும். இல்லைண்ணா அவ்வளோதான். சரிக்கா வாங்கடாடி, சும்மா டப்பு டிப்புன்னு மொத்த பேத்து முடிக்கிறோம். டப்பு டிப்புன்னு எல்லாத்தையும் முடிச்சிடணும். இப்போ எங்கடா அடி வாங்கடா, எப்பவுமே இங்கே தானடா இருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை. டக்குன்னு வாங்கடா, முடிச்சுட்டு போகிறேன்டா. நான் டைம் ஆச்சுடா. ஆஹா முரட்டால ஓடுறானே, எங்கடா போவேன்? நான் வேறு ஊக்காங்க போட்டேன். இது வேகமாகவும் ஓட முடியல, வேகமாகவும் போக முடியல. நான் மூக்காங்க போட்டேனோ அந்த ஒரு சின்ன வைப்ரேஷன். ஹரேயா ஏன்டா ஓசி, அரே ஏன்டா இப்படி ஓசி அடிக்கிறீங்க சார்? நானே மண்டை அடி எப்பயாச்சும் அடிக்கிறேன். சரி ஓகேங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபேபுலஸான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா, see you, bye.